இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து பேமெண்ட் இன் அண்டு பேமெண்ட் அவுட். பேமெண்ட் அவுட்டுனா நம்மக்கிட்டேருந்து ஒரு பணம் வெளியில் போகுது, ஓகேங்களா? அது வந்து எப்படி போகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் தர வேண்டியது இருக்குன்னா அதை நம்ம வந்து திருப்பி கொடுப்போம். அதேமாரி ஆஃபீஸ் ரெண்ட்டு, சேலரி, ஓகேங்களா, அதர் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகக்கூடிய பணம். வரவு, அதாவது கஸ்டமர் கிரெடிட்டில் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அவங்க அதனுடைய பேமெண்ட்டை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறது, இது வந்து வரவு வைக்கிறது. செலவு ப்ளஸ் வந்து வரவு, ஓகேங்களா? செலவுனா அவங்க குட்ஸ் கொடுத்தாங்க, அந்த குட்ஸுக்கான பேமெண்ட்டை நம்ம செட்டில் பண்ணுறோம், ஓகேங்களா? அது ஒரு வகையான இது. அது வந்து சப்ளையர் பேமெண்ட் கிளியரன்ஸு. அதே வந்து நம்ம வந்து ஒரு டீ ஸ்நாக்ஸுக்கு செலவு பண்ணுறோம், நம்மள்ட்டது பணம் வெளியில் போகுது. ஒரு மொபைல் பில் கட்டுறோம், இல்லை ஆஃபீஸோடைய ரெண்ட்டு, இபி பில் கட்டுறோம்னாலும் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், நம்ம பிஸ்னஸ்க்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, ஒரு சப்ளையருக்கு பணம் எப்படி கொடுக்கறது, ஒரு கஸ்டமர் கொடுக்குற பணத்தை நம்ம எப்படி வந்து உள்ளே கொண்டு வர்றது. உள்ளே கொண்டு வர்றது மீன் பேமெண்ட்டு இன்னு, ஓகேங்களா? சப்ளையர் கொடுத்தா பேமெண்ட் அவுட். ஓகே, இப்போ நம்ம அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ஆட்டோ கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் போயிட்டு ரிசீவபிள், நம்மளுக்கு வர வேண்டிய பணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறோம். உதாரணத்துக்கு சச்சின் ஸ்டோர், ராஜன், இவங்க 2 பேரும் நம்மளுக்கு பெண்டிங் வச்சுருக்குறாங்க. அதில் ராஜன் வந்து 19,880 ரூபா பெண்டிங் வச்சுருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சச்சின்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்சுருக்கக்கூடிய பெண்டிங், அதாவது ஓப்பனிங் ப்ளஸ் சேல் பில், இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு வரக்கூடிய ஓப்பனிங், இது அவுட்ஸ்டாண்டிங், வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங். அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டியது என்னென்னா பேயபிள்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, நம்ம வந்து எம்எஸ் ட்ரேடர்ஸ்ன்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபா கிட்ட நம்ம பணம் என்ன கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ எப்படி வரவு வைக்கிறது? ஃபஸ்ட்டு ஒரு சப்ளைக்கு பேமெண்ட் கொடுக்கலாம். அதுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா குயிக் பேமெண்ட்டுன்னு இருக்கும். அப்படிலாம் என்ட்ரிஸில் போயிட்டு குயிக் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதான் வந்து இதை கிளிக் பண்ணும் போதே தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் மணி அவுட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எந்த டேட்டில் நம்ம கொடுக்குறோம், அதில் வந்து நம்ம யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா, இல்லை கேஷாக கொடுக்குறோமான்றதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ரிசிப்ட் நம்பர் 1, ஓகேங்களா? நம்மளுக்கு சப்ளை பண்ணவங்க பேர் என்னென்னா எம்எஸ் ட்ரேடர்ஸ். செலக்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை வந்து இங்கே மேலே ஷோ பண்ணிவிடும் உங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் 15,000 ரூபா நான் தரேன். தென் சேவ் பண்ணி, இவ்வளோ தான் விஷயம். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸில் ஆட்டோ கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் பேயபிளில் போய்ட்டு ஓகே பண்ணிங்கன்னா, நீங்கள் இன்னும் தர வேண்டிய தொகை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 107.77 பைசா, இவ்வளோ தான் வந்து பெண்டிங் இருக்குது பேயபிளில். இப்போ அதே வந்து ரிசீவபிளில் நம்ம வந்து ரிசிப்டில் போடுறோம், நியூ என்டர் கேஷு ரிசிப்ட் நம்பர். இப்போ நம்மளுக்கு ராஜன்றவர் எவ்வளோ தரணும், 19,880 ரூபா மேலே ஷோ பண்ணுது. அதில் 15,000 ரூபான்றதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, கொடுத்துட்டோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து ரிப்போர்ட்ஸில் ஆட்டோ கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் ரிசீவபிளில் போய் பார்த்திங்கன்னா, இப்போ அவருதில் பெண்டிங் வெறும் 4,880 ரூபா தான் இருக்குது. ஓகே, அடுத்தது சச்சின் ஸ்டோர், அவர் வந்து ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறாருன்னா நியூவில் போயிட்டு கேஷ் சச்சின் ஸ்டோர் 5,000 ரூபா போட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த டாபிக் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கேட்கவே இல்லை, ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கல. ஆனால் இப்போ ஆட் பண்ணுற கஸ்டமருக்கு ஏன் கேட்குதுன்னா, அவங்களுடைய லெஜரில் நம்ம பில் பை பில் பேலன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பில்லுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3,000 ரூபா மட்டும் இதில் லெஸ் பண்ணிவிட்டு மீதி 920 ரூபா வந்து வரவு அந்த அக்கௌண்ட்டில் அந்த பில்லோட வரவில் வச்சிடலாம். மீதி ஓப்பனிங்கில் குறையும் இல்லையா? நம்ம இதிலேருந்தே ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் திருப்பி என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவான்னு கேட்குது. அப்படியே ஒரு என்டர் கண்டினியூ, ஓகேங்களா? கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகி சேவ் ஆகிடும். இவ்வளோ தான் சிம்பிள் பேமெண்ட்டை வரவு வைக்கிற மெத்தடு. இப்போ போய்ட்டு நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு அவுட்ஸ்டாண்டிங்கில் டீட்டெயில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது. பேயபிளில் போனீங்கன்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது.
ஸோ இதுதான் வரவு கொடுப்பது மற்றும் பெறுவது. ஓகேங்களா, இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இன்றைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது நீங்கள் சாஃப்ட்வேர்ஸை வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாப்புக்கு நம்ம வந்து மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா எங்களுடைய சாஃப்ட்வேர் கம்பெனிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா, நீங்கள் ஓனாகவே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து நீங்கள் ரீசேல் பண்ணலாம். நீங்கள் வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா டவுட்ஸையுமே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுவரை நம்ம பேசிக்காக ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் ரிலேட்டட் டாபிக்ஸ், அதனால் நான் ஒன் பை ஒன்னாக டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வந்து அதை கைட் பண்ணுறேன். பேங்க் என்ட்ரி, ஃபினான்ஷியல், பேமெண்ட், ரிசிப்ட், ஜர்னல், கான்ட்ரா, டெபிட் நோட், கிரெடிட் நோட், பியூர் அக்கௌண்டிங் ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ட்ரையல் பேலன்ஸு, எல்லாமே A to Z அக்கௌண்டிங் ரிலேட்டடாக இருக்கும். இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னுடைய ஜாயின் பண்ணி என் கூட ஒன்றா பயணம் பண்ணலாம். நீங்கள் நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸை ரீசேல் பண்ணலாம், இல்லை நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் பை பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரீசேலர் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபார்ம் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன நீடடோ அதை எனக்கு சேட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை போத் சேனல்.